மொபைல் அடிக்ஷன் எதுக்கு மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறோம்னு சொல்லி டாப் 5 சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் பத்தி ஒரு ஃபுல் எபிசோட், அதாவது ஃபுல் சீரீஸே ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் நம்ம பண்ணுவோன்ட்டு. இந்த வீடியோ, அதாவது இந்த சீரீஸ் இதுக்காக சொல்யூஷன்ஸ் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, என்ன பண்ணணும் வெளியே வர்றதுக்கு? மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு 5 சைக்கலாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணாலே அந்த அடிக்ஷன்ல இருந்து முழுமையா வெளியே வந்துடலாம். இப்ப அந்த சொல்யூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் சொல்யூஷனை மட்டும் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோபமைன் டீடாக்ஸ். அப்படின்னா என்னது ப்ரோ? அதாவது பொதுவா நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், வீடியோ, சாங்ஸ் கேட்கறது, இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்லாம் வரும்போது நம்மளுடைய மூளையில டோபமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய மூளை பழகுறனால மறுபடியும் நம்ம மொபைல் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ், அதுக்கப்புறம் சாங்ஸ், இதெல்லாமே கண்டினியூவா நம்ம பார்க்க கேட்கலாம் ஆரம்பிக்கிறோம். இப்படிதான் அடிக்ட் ஆகுறோம். இப்ப இந்த ஒரு ரிவார்ட் லூப்பை நம்ம ஃபர்ஸ்ட் உடைக்கணும். ரிவார்ட் லூப்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட் கிடைக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதை சாப்பிடும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுதான் இந்த டோபமைன் சுரக்கிறது அப்படின்றது. இப்ப அந்த சாக்லேட் முழுசா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஆனா டேஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு சைடு இது இருக்கு, சூப்பரா இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இன்னொன்னு தீந்து போச்சுன்ற ஒரு சோகம் வந்துரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொரு சாக்லேட் கிடைக்கும் வேணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோண ஆரம்பிச்சு. அந்த மாதிரி தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டோபமைன் அதை வச்ச உடனே அது இல்லாம போகும். அப்ப மறுபடியும் அதுக்காக நம்ம ஏங்கி மறுபடியும் இப்ப நம்ம மொபைல் எடுக்கிறோம். இதுதான் மொபைல் எடுக்க நம்ம கிடைக்கக்கூடிய ரிவார்டு தான் இந்த டோபமைன். இதை தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்றேன். எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, பிரெயின் கெமிஸ்ட்ரியை ரீசெட்டிங் பண்றது. எப்படி ப்ரோ? ஃபோன் செட்டிங்கை ரீசெட் பண்ணலாம், இது எப்படி பிரெயின் செட்டிங் எப்படி மாத்துறதுன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. இப்ப மொபைல் போன் நம்ம எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்றோம். மொபைல 7 மணி நேரம் யூஸ் பண்றோமா ப்ரோ? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. மொபைல கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் யூஸ் பண்றவங்க எல்லாம் அவங்களதான் அடிக்ஷனுக்கு, அதாவது மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. 7 மணி நேரம் சொல்றது கண்டினியூஸ் 7 மணி நேரம் கிடையாது. இல்ல இப்ப மொத்தமா காலையில எந்திரிச்ச உடனே போன்ல முழிக்கிறது, போன்ல பாக்குறது, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆபீஸுக்கோ போற வரைக்கும் போனை யூஸ் பண்ணிட்டு ஆபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு திரும்பி வரும்போதோ அல்லது நடுவுலையோ போனை மறுபடியும் எடுத்து பாக்குறது, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே போன் எடுக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி போனை யூஸ் பண்ணிட்டே தூங்குறது. ஸோ இது மாதிரி பண்றது கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் அந்த ஸ்கிரீன் டைமிங்கே வந்துடும். ஸோ இப்படி பண்றாங்கல்ல, இதை குறைக்கணும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போனை தொடக்கூடாது. இப்படி பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். இதை எப்படி பண்ணலாம்னா, காலையில எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் வரைக்கும் நான் போனை எடுக்க போறது இல்லை. நான் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறது, அதே மாதிரி பாத்ரூம், குளிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் போனையை எடுப்பேன். ஸோ இது ஒண்ணு. இதன் மூலமா நீங்க 1 மணி நேரத்தை போன் எடுக்காம செலவழிச்சிடலாம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் போனை எடுக்க மாட்டேன். அப்ப இப்ப நம்ம ஒரு 10 மணிக்கு தூங்க போறோம்னா 9 மணிக்கே போனை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் போனை யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு. இப்படி பண்ணும்போது ஒரு நன்மை நடக்கும். என்னன்னா, மெலோட்டனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு. இதுதான் தூக்க ஹார்மோன். இது எப்ப வரும்னா, நமக்கு நம்மளுடைய மூளை இப்ப தூங்கணும் அப்படின்றத உணரும் போதுதான் அது சுரக்கும். இப்ப நீங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ப்ளூ லைட் ஆனது உங்களுடைய மூளைக்கு எந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும்னா, இன்னும் ராத்திரி ஆகல, விடிஞ்சுதான் இருக்கு, தூங்கக்கூடிய நேரம் இது கிடையாது அப்படின்ற சிக்னல் மூளைக்கு போயிட்டே இருக்கும். இது போறனால மெலோட்டோனின் அப்படின்ற ஹார்மோனே சுரக்காது. அதே சமயம் மெலோட்டோனின் சுரக்கிறதுக்கு பதிலாக டோபமின் கண்டினியூவா சுரந்துகிட்டே இருக்கும். இதை புரியறதுக்காக சிம்பிளா சொல்றேன். ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஒண்ணு தண்ணி இருக்கணும், இல்லைன்னா பால் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து இருக்க கூடாது, இல்லைன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு வைங்களேன். இப்ப ஏற்கனவே தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பால் வர முடியாது. அந்த மாதிரி தான் டோபமின் இருக்குன்னு மெலோட்டோனினை மூளைனால சுரக்க முடியாது. இப்ப நீங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, டோபமைன் சுரந்துகிட்டே இருக்கு. இன்னும் நைட் ஆகல அப்படின்ற அந்த ஒரு சிக்னல் உங்களுடைய மூளைக்கு கண்ணு வழியா போயிட்டே இருக்கு. ஆமா, ப்ளூ லைட் மூலமா. சோ இதுதான் இந்த மாதிரி
தூக்கம் வந்து சரியா இல்லாம போறதுக்கு காரணம். அப்ப என்ன நினைக்கிறாங்க, நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருந்தா தூக்கம் வரும்னு சொல்லி அதுலயே வந்து மூழ்கியும் போறாங்க. அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை எடுத்து வச்ச உடனே உங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நைட் ஆயிருச்சு தூங்கணும் அப்படின்னு. அப்ப டோபமினோட அளவும் கம்மியாகி மெலோட்டோனின் அப்படின்னு ஹார்மோனோட அளவு அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கமும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பிரெயினுடைய கெமிஸ்ட்ரியையே அப்படியே ரீசெட்டிங் பண்றது அப்படின்றது. ஸோ இப்படி ரீசெட் பண்றது வந்து ஒரே நாள்ல நடந்துடாது. எத்தனை நாள் ப்ரோ ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா விடலாம். காலையில எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் வந்து போனை தொட மாட்டேன் அப்படின்றதுக்கு பதிலா ஒரு அரை மணி நேரம் நான் தொட மாட்டேன். சின்னதா குட்டி கோலா செட் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி மைக்ரோ கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ஜாய்மெண்டா தேடுறது. அதாவது நீங்க மொபைல் யூஸ் பண்ணி பழகினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து அவ்வளவு எக்ஸைட்மெண்டா கொடுக்காது. உதாரணத்துக்கு புக்கு படிக்கிறது, வாக் பண்றது, நிறைய பேர்கிட்ட போய் பேசுறது, இதெல்லாம் வந்து பிடிக்காமலே போயிடும். ஒரே ஒரு டவுட், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த இதெல்லாம் ஓகே, பாட்டு கேட்கலாமா? பாட்டு கேட்குறதும் வந்து ஒரு விதமா வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்க மொபைல் இல்லாம இருக்க முடியாது அப்படின்றனால போயிடக்கூடாது. பாட்டு கேட்கலாம்னா ஆரம்பத்துல நீங்க மொபைலை விட ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து பாட்டு கேட்கறது அப்படின்றது வீடியோ சாங்கா இல்லாம ஆடியோ சாங் தான் கேட்கிறேன். ஆடியோ சாங் தான். ஆமா, ஆடியோ சாங்கா கேட்டுட்டு அது வந்து தூங்கலாம். அது வந்து பெரிய உங்களுக்கு ஒரு இது மாதிரி கிடையாது. ஆனா அதுவே வந்து போதை ஆயிடக்கூடாது. பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்ற நிலை வந்து வந்துடக்கூடாது. இல்ல தூக்கத்துக்கு ஓகே, ஒரு வேலை செய்யல பாட்டு கேட்கலாம். வேலை செய்யும் போது பாட்டு கேட்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸா பண்ணும்போது தான் அதுல வெற்றி கிடைக்கும். நீங்க ஃபோக்கஸா பண்ணாம ஏனோ தானோன்னு பண்ணும்போது அதுல 100ல ஒருத்தரா தான் இருப்பீங்களே ஒழிய 100ல தனி ஒரு ஆளா உங்களால வர முடியாது. அப்ப நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டே வேலை பார்க்கலாமான்னா வேலை பார்க்கலாம் தான். ஆனா அது எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப படிக்கும் போது பாட்டு கேட்கலாமான்னா தப்பு. அதுவே எழுதும் போது பாட்டு கேட்கலாமான்னா அதுவும் தப்பு. ஏன்னா எழுதும் போதுதான் உங்க கண்ணு, உங்க கை, உங்களுடைய காது, அதாவது சொல்லிட்டே எழுத சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுடைய மைண்ட்ல அது போய் நின்னுரும். அப்ப எக்ஸாம்ல போய் உட்காந்து நீங்க படிச்சது மறந்தாலும் நீங்க உங்க கையை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையை எழுதிடும். அப்ப நீங்க படிக்கும் போது எழுதும் போதெல்லாம் பாட்டு கேட்கறது தப்பு. இதுவே ஏதோ மேலோட்டமான வேலை, அந்த வேலை பாக்குறதுனால நம்ம புதுசா எதுவும் கத்துக்க போறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது பாட்டு கேட்கறது தப்பு கிடையாது. தூங்கும் போது ஏன் பாட்டு கேட்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம அடிமையாயிரும். பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நம்மளுடைய பிரெயின் செட் ஆயிரும். அதனால பாட்டு கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த நான் சொல்ல வந்து அந்த ஃபைண்டிங் ஜாய் இன் ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை தேடுறது. எப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமாவே இருக்காது. அதனாலதான் நம்ம பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்கள கவனிக்காம மொபைல் யூஸ் பண்றதுலயே நிறைய நேரம் செலவழிப்போம். இப்ப நம்ம மொபைலை தூக்கி 2 மணி நேரம் தனியா வச்சதுக்கு அப்புறம் அதிகமா போர் அடிக்கும், பயங்கரமா வந்து வெறி வரும், என்ன பண்றதுன்னே தெரியாது. இதுதான் வந்து சைக்காலஜியில வித்ராவல் சிம்டம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது நம்மளுடைய கை மறுபடியும் போய் மொபைலை எடுத்துரும். அதுக்கு மாறா நம்ம என்ன பண்ணணும்னா போர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல புக்கு படிக்கிறது, அதுக்கப்புறம் வாக் பண்ணி எங்கேயாவது நடந்து வேடிக்கை பார்த்துட்டே போறது, சைக்கிள்ல போறது, இல்லைன்னா யார் கூடயாவது போய் பேசுறது, இந்த மாதிரி நேரடியா நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ரசனை வர ஆரம்பிக்கும் போது மொபைல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு உங்களுடைய மூளை வந்து பழக ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க வந்து அதிகமா வெளியே ஹோட்டல் போய் தினந்தோறும் வந்து மசாலா ஐட்டம் அந்த மாதிரியே வந்து சாப்பிட்டு பழகிட்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த உப்பு சப்பே இல்லாத மாதிரி தெரியும். அப்ப ஒரு மோசமான உணவு கூட உங்களுடைய ஆரோக்கியமான உணவுக்கு எதிரா மாறி அந்த மோசமான உணவு தான் நல்லது அப்படின்ற நிலைக்கு நீங்க போயிருவீங்க. இதுவே 2 நாள் பட்டினி கடந்தா உங்க வீட்டு சாப்பாடு தயிர் சாதமா இருந்தா கூட அது ஒரு தேவ அமிர்தமா உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் நீங்க 2 மணி நேரத்தை வந்து மொபைல் யூஸ் பண்ணாம தவிர்க்க ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்களே உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், என்னன்னா சைக்கலாஜிக்கலா காம்னஸ் ஆகுறது, அந்த ஒரு நிலையை எட்டணும். சைக்கலாஜிக்கலா காம்னஸ் ஆகுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது நம்ம மொபைலை வச்ச உடனே நம்மளால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது, எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு தோணும், பயங்கரமா போர் அடிக்கும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் போர்டம் இஸ் த மதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
அதாவது நம்மளுடைய அந்த புதுமையான யோசனைகள் வர்றது, நம்ம புதுசா ஏதோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தோன்றது, இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நமக்கு போர் அடிக்கும் போது, நம்ம சும்மா இருக்கும்போது தான் பல பேருக்கு பல ஞான உதயங்கள் பிறக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஞானத்தினாலதான் பல பேர் இன்னைக்கு பல விஞ்ஞானிகளா பெரிய பெரிய இடத்துல வந்து இருக்கிறாங்க, பெரிய விஞ்ஞானிகளா இருக்கிறாங்க. அப்ப போர்டம் இஸ் த மதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்றத மனசுல நினைச்சிட்டு போர் அடிக்கும் போது பரவாயில்ல, இந்த போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த போர் அடிக்குது அப்படின்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டு அந்த போர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தையும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் புதுசு புதுசான சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கும். மொபைல் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது, மொபைல் ஒரு உலகம் கிடையாது, சும்மா கைக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் களஞ்சியம் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து டோபமின் டேட்டாக்ஸ், அதாவது நம்மளுடைய பிரெயினை ரீசெட்டிங் பண்றது அப்படின்றது. இதுக்கப்புறம் அந்த 4 சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அதை அடுத்தடுத்து நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணாலே ஒரு சில பேத்துக்கு ஓகே வெளியே வந்துடலாம் தோணும். இல்ல இந்த சொல்யூஷன் மேல இன்னும் எனக்கு வேணும்னா அடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வரும், பார்த்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.